செய்தார்கள். கடவுள் மனிதனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் இல்லைங்களா? அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தார் பரலோகத்திற்கு வரும்படி. பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்கவில்லை. ஏன்னா மனிதனுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தார். அதான் ரட்சிப்பு. உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆடு, ஆயத்த பண்ணப்பட்ட ஆடு, ஆட்டுக்குட்டி, பலி எல்லாமே ஆயத்தப்படுத்தி தான் இயேசு உலகத்துக்கு அனுப்பினார், மனுஷன் அனுப்பினார். இப்ப பிசாசு இருக்கிறான் பூமியில, அவன் பார்க்கறான். இப்ப பூமியில மனுஷன் ஏதாவது பர்மிஷன் இல்லாம கடவுள் ஏதாவது செய்யறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால்தான் பிசாசு எங்கிருந்து வரேன்னு கேட்டா அவன் சொல்றான், உலகம் எங்கும் சுற்றி வருகிறேன். நீ நிறைய சுத்தினே இருக்கிறீங்கன்னா பிசாசு உங்க சுத்தி வைக்கிறான்னு அர்த்தம் இல்லைங்களா? உலகம் எங்கும் சுத்திட்டு வரேன் பிசாசு சொல்றான். ஏன்? அவனுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, இப்ப ஜெபிக்காம கடவுள் ஏதாவது செய்யறாரா, மனுஷன் பிரேயர் பண்ணாம கேட்காம இந்த பூமியில ஏதாவது செய்யறாரா, செஞ்சிட்டாருன்னா அவரை அநீதி உள்ள கர்த்தரை நிரூபிக்கணும். நீ நீதி உள்ளவர். இப்ப பாருங்க, இந்த பூமியில உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பான். யார் இடத்துல கேட்பான்? தேவனிடத்துல கேட்பான். அதனால தேவன் ஜெபிக்கிற நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம பண்ற ஜெபம் தான் சரியில்லை.